தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோவை மறை மாவட்டம் காரமடையில் அமைந்துள்ள புனித மகதலா மரியா ஆலயத்திலிருந்து இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இருதயத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அற்புதமான நாள். இயேசுவின் திரு இருதயத்தில் நம் அனைவருக்கும் இடம் உண்டு. அவரது அன்பிற்கு அளவே இல்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் நாம் கடவுளின் வல்லமையை உணர முடிவதில்லை. ஆண்டவரை நம்புவோரை அவர் என்றும் கைவிடாமல் காத்திடுவார். இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைப்பிடியுங்கள். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாட்களில் புனிதமாய் கடைப்பிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாட்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது
அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்க்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்க்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாக கதிர்க்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும் 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைப்பிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல்: நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலம் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். இது இஸ்ரவேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபோது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களே எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகிறார். ஆனால் அந்த சொந்த ஊரை சார்ந்த அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆகவே அங்கு அவர் பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று நற்செய்தி கூறுகிறது. இயேசு அநேக இடங்களிலே சென்று வல்ல செயல்களை செய்தார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார். ஆனால் தன்னுடைய சொந்த ஊரில் அவரால் வல்ல செயல் செய்ய முடியவில்லை. காரணம், அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை. நம்புகிறவருக்கு எல்லாம் இயலும் என்று இயேசு கூறுகிறார். நம்பிக்கை இல்லாத இடத்திலே கடவுளால் கூட வல்ல செயல்களை செய்ய முடியாது. நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டு எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்கின்றன. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூறுகிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பிக்கையினால் அன்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது என்று விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியென்றால் ஆண்டவருக்கு உகந்தவராய் நாம் இருக்க வேண்டுமென்றால் அந்த நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே இயேசு மிகவும் வருத்தப்படுகிறார். இந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி தன்னுடைய சொந்த மக்களை பார்த்தவர் வருத்தப்படுகிறார். ஆனால் பாருங்கள், நூற்றுவர் தலைவர் ஒருவர் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவர், என்னுடைய ஊழியன் நலமற்று இருக்கிறான், ஆகவே அவனை நீர் குணப்படுத்தும் என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன், அவனை நலமாக்குகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த நூற்றுவர் தலைவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் நலமடைவான் என்று கூறினார். இயேசு அந்த மக்களை சுற்றி இருந்த மக்களை பார்த்து கூறுகிறார், இஸ்ரேலிடத்திலும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் காணவில்லை. இயேசு அங்கே அவருடைய நம்பிக்கையை பாராட்டுகிறார். காரணம், அந்த நூற்றுவர் தலைவர் யூதன் அல்ல, வேறு இனத்தை சார்ந்தவன். ஆனால் அவனுக்கு ஆண்டவரிடத்தில் மிகுந்த நம்பிக்கை இருந்தது.
ஆனால் தன்னுடைய மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதைக் கண்டு இயேசு வருத்தம் அடைகிறார். ஆகவே நம்பிக்கையோடு இருக்கிற ஒருவரை பாராட்டுகிறார், நம்பிக்கை இல்லாத இடத்திலே ஆண்டவர் வருத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் கூறுகிறது, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் கடவுளை விட்டு விலகி செல்வார்கள். நம்பிக்கையோடு இருப்பவர்கள்தான் கடவுளோடு சேர்ந்திருப்பார்கள் என்று வசனம் கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 5, 6, 11, 18 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே வானதூதர் வந்து சக்கரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் முதிர்ந்த வயது ஆகியது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவர் அந்த குழந்தைக்காக ஏங்கி ஜெபித்து கொண்டிருந்தார். ஆகவே வானதூதர் சக்கரையிடம் வந்து சொல்லுகிறார், உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது அவர் அதை நம்பவில்லை. ஆகவே என்ன ஆயிற்று, அந்த குழந்தை பிறக்கும் வரை அவர் ஊமையாக இருந்தார். அவரால் பேச முடியவில்லை. பாருங்கள், நம்பிக்கை இல்லாத பொழுது அங்கே பலன் இல்லாமல் போகிறது, அவரால் பேச இயலாமல் போகிறது. ஆனால் அதே வானதூதர் ஒரு சிறுமி மரியாளிடத்திலே செல்லுகிறார். மரியாளிடத்திலே சென்று அவர் சொல்லுகிறார், அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர் என்று சொல்லுகிற பொழுது மரியாவுக்கு அப்பொழுது திருமணம் ஆகவில்லை. அந்த திருமணம் ஆகாத பொழுது மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? இது சந்தேகத்தினுடைய கேள்வி அல்ல, இது ஒரு கிளாரிஃபிகேஷன், இது விளக்கத்தை அவர் கேட்கிறார். இது எப்படி ஆகும் என்று கேட்டபொழுது வானதூதர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உம்மீது நிழலிடுவார், அப்பொழுது நீர் இயேசுவை கருத்தாங்கி அவரை பெற்றெடுப்பீர், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு பிறகு மரியாள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே மரியாள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். உடனே அவர் என்ன சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உமது சொற்படி எனக்கு ஆகட்டும். இதான் மரியாவிடம் இருந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறந்தால் இந்த ஊர் உலகம் என்னை என்னவெல்லாம் சொல்லும் என்ற அநேக கேள்விகள், கவலைகள், குழப்பங்கள் மரியாவுக்கு இருந்தது. ஆனால் மரியா சுற்றி இருக்கிற உலகத்தை அவர் கவனிக்கவில்லை, பார்க்கவில்லை, அவர்கள் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளே அவர் உற்று நோக்கினார். கடவுளுடைய திருவுளம் என்னவோ அதை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன், அதற்காக என்ன அவமானத்தையும் நான் பொறுத்து கொள்ள தயாராக இருக்கிறேன், கடவுள் சொன்னால் அதை செய்து முடிப்பார் என்று மரியாள் உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த வார்த்தைகள் வருகின்றன, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார், ஆண்டவருடைய வார்த்தையே அவருடைய வயிற்றிலே குழந்தையாக பிறக்கிறது. இதான் இந்த இருவருக்கும் உள்ள வித்தியாசம். சக்கரையா நம்பவில்லை, மரியாள் நம்பினார். ஆகவே மீட்பர் இந்த உலகத்திற்கு பிறந்தார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. நாம் நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது இந்த உலகத்தை ஜெயிப்போம். இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்? இந்த உலகம் என்பது என்ன? இந்த உலகம் என்பது நிறைய அழிவுகள், சாத்தானுடைய தந்திரங்கள், இவற்றையெல்லாம் குறிக்கிறது. ஆகவே அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் புனித யோவானும் சொல்லுகிறார், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே, சாத்தானை வெல்வது நம் ஏற்படுத்தியே. இந்த தீமைகளை வெல்வது நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையால் மட்டும்தான் முடியும் என்று யோவான் மிக அழகாக கூறுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இஸ்ரேல் மக்கள் தண்ணீருக்காக தாகத்தோடு இருக்கிற பொழுது மோசே இடத்துல வந்து முறையிடுகிறார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார், ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், நீ அந்த பாறையை தட்டு, அப்பொழுது அந்த பாறையை அடி, அப்பொழுது அதிலிருந்து தண்ணீர் வரும் என்று சொல்லுகிறார்.
அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து மோசே சென்று அந்த பாறையை அடிக்கிறார். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் அதிலே இருந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அத்தனை பேருக்கும் அந்த தண்ணீர் அழகாக அவர்களுக்கு அது தாகத்தை தீர்த்தது. அப்படி என்றால் எத்தனை தண்ணீர் அங்கே வந்திருக்கும் இல்லையா? இது கடவுளுடைய மிகப்பெரிய செயல். கடவுளுடைய வார்த்தையை நம்பி மோசே அந்த பாறையை அடித்ததால் அதிலிருந்து நீர் ஊற்றெடுத்து அந்த மக்களுடைய தாகத்தை அது தணித்தது. ஆனால் எண்ணிக்கை 20வது அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கிற பொழுது மீண்டுமாக மக்கள் தாகத்தோடு இருக்கிற பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாறையோடு நீங்கள் பேசுங்கள், பேசினால் போதும் தண்ணீர் வரும் என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே என்ன செய்தார்? 2 முறை பாறையை அடித்தார். கடவுள் சொன்னது என்ன? பேசணும், பேசினா தண்ணி வரும். ஆனால் மோசே செய்து என்ன? 2 முறை அடித்தார். ஏன்னா முதல்ல நான் அடிச்சிருக்கிறேன், தண்ணி வந்துச்சு, இப்பொழுது நான் பாறையை அடிக்கிற பொழுது மீண்டும் தண்ணி வரும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை அவர் நம்பாமல் மீண்டும் 2 முறை அடித்தார். அதன் விளைவாக தண்ணீர் வந்தது. ஆனால் மோசேவால் அந்த கானான் தேசத்தை கடக்க முடியவில்லை. அதற்குள்ளே நுழைய ஆண்டவர் அவரை அனுமதிக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பேதுரு இரவு முழுவதும் பாடுபட்டு உழைக்கிறார், ஒரு மீன் கூட அங்கே அகப்படவில்லை. உடனே அதை பார்த்த இயேசு சொல்லுகிறார், வலப்பக்கமாக வலையை போடுங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனாலும் உமது வார்த்தையை நம்பி நான் மீண்டுமாக வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் வலையை போடுகிறார். ஏராளமான மீன்கள் கிடைத்தன. வலைகள் கிழிகிற அளவுக்கு மீன்கள் கிடைத்தன. அருகில் இருந்த படகிலும் வந்து மீன்களை அவர்கள் அள்ளி கொண்டு சென்றார்கள். கடவுளுடைய வார்த்தையை நம்புகிற பொழுது அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்கு புனித பேதுரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறார். அதே போலதான் மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசுவும் சீடர்களும் படகிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே புயல் காற்றடிக்கிறது. அப்பொழுது இயேசு அந்த படகிலே தலையினை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த புயல் காற்றை கண்டு பயந்த சீடர்கள் இயேசுவிடத்தில் சென்று, ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகிறார். அவைகள் அமைதியாயின. அதற்கு பிற்பாடு அந்த சீடர்களை பார்த்தவர் என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? இந்த அச்சத்திற்கு எதிர்ப்பதம் என்ன? இங்கே இயேசு குறிப்பிடுவது நம்பிக்கையின்மை. நம்பிக்கை இல்லாத பொழுது அங்கே அச்சம் வருகிறது. நம்பிக்கை இருக்கிற பொழுது அங்கே அச்சம் இல்லை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் பயணிக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாமுடைய வாழ்க்கையில் எதுவும் நிகழாது என்பதை யாரெல்லாம் உணர்கிறார்களோ, ஆண்டவர் எப்போதும் விலகாமல் என்னோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் அக்கறைக்கு செல்வார்கள். அவர்கள் அக்கறைக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து செல்வார். புயல் வரலாம், காற்று வரலாம், கடல் கொந்தளிக்கலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அக்கறைக்கு நாம் சென்றே தீருவோம். காரணம், நாம் நம்பியிருப்பது இந்த காற்றையும் கடலையும் உருவாக்கிய ஆண்டவரை. ஆகவே நாம் நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் அக்கறைக்கு நாம் செல்வோம். நம்பிக்கை இல்லாத இடத்திலே பயம் வருகிறது. பயம் வருகிற பொழுது அக்கறைக்கு செல்ல முடியாது. ஆண்டவரை நம்பாத பொழுது வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு நாம் உயர்ந்து செல்ல முடியாது என்பதை நாம் இந்த நிகழ்விலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். இதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே, நானும் கடல் மீது நடக்க எனக்கு ஆணையிடும் என்று சொல்லுகிறார். உடனே இயேசு, நீ நடந்து வா என்று சொன்ன உடனே பேதுரு தைரியமாக இயேசுவை பார்த்து அவர் கடல் மீது நடந்து வருகிறார். ஆனால் கொஞ்ச தூரம் நடந்ததும் கீழே கடலை பார்க்கிறார். கடலை பார்த்த உடனே அவருக்குள்ளே பயம் வந்தது. மூழ்கி போகிறார். இயேசு, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று பேதுரு சொன்ன உடனே இயேசு அவருடைய கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவரை காப்பாற்றினார். இயேசுவின் மீது கவனம் இருக்கிற பொழுது,
இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கிற பொழுது கடலிலும் நடக்க பேதுருவால் முடிந்தது. ஆனால் அந்த பார்வை கடலுக்கு செல்லுகிற பொழுது, சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நாம் பார்க்கிற பொழுது நாம் மூழ்கி போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் மூழ்கி போவதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்பதை காது கொடுத்து நாம் கேட்கிற பொழுது, கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் மூழ்கி போக மாட்டோம் என்பதை பேதுரு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அப்படி அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் அந்த சிறையிலிருந்து இருவரும் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், ஆண்டவரை போற்றி புகழுகிறார்கள். அப்பொழுது சிறை கதவுகள் திறக்கப்பட்டன, அவர்கள் கைகளில் இருந்த சங்கிலிகள் எல்லாம் அவிழ்ந்தன. அதை பார்த்து அந்த காவலாளி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான். அப்பொழுது இவர்கள் அவனை அழைத்து, ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் வெளியிலே செல்ல மாட்டோம் என்று அவனுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த காவலாளி கேட்க, நான் மீட்படை என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர் அந்த பவுலும் சீலாம் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும், நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீட்படைவது உறுதி. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பாதாளத்தில் கிடந்தாலும் சரி, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்று ஏங்கி தவித்தாலும் சரி, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அழுகிற நேரங்களில் எல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் நம்புகிற பொழுது நிச்சயமாக மீட்படைவோம் என்பதை மீண்டும் மீண்டும் இறை வசனங்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்வையற்ற இருவர் இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு அவர்களிடத்தில் கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? ஒவ்வொரு அற்புதத்திற்கு முன்னும் இயேசு கேட்கிற கேள்வி இதுதான், நான் இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? அப்பொழுது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் பார்வை பெறுகிறார்கள். நாம் நம்பியபடியே நமக்கு நிகழும். நாம் எதையெல்லாம் நம்புகிறோமோ, கடவுளை நாம் நம்பி எதையெல்லாம் முன்னெடுத்து செய்கிறோமோ அதெல்லாம் கடவுள் வாய்க்க பண்ணுவார். அதிலே நமக்கு கடவுள் வெற்றியை தருவார் என்பது மிக மிக உறுதி. மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண், அவள் ஊர்ந்து ஊர்ந்து இயேசுனுடைய ஆடையை தொட்டால் நான் நலமடைவேன் என்று நம்பிக்கையோடு வருகிறாள். 12 வருடங்கள் அநேக மருத்துவரை சந்தித்தாள், ஆனால் எந்த முன்னேற்றம் அவளிடத்திலே இல்லை. ஆனால் அவள் இயேசுவை நம்பி வருகிறாள். அவளுடைய ஆடையை தொட்டால் நான் நலமடைவேன் என்று சொல்லி நம்பி வந்து அந்த கூட்டத்தின் மத்தியில் அவள் கஷ்டப்பட்டு சென்று ஊர்ந்து சென்று இயேசுவினுடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட உடனே இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்றால் என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது. நம்பிக்கையோடு தொடுகிற பொழுது வல்லமை அங்கே புறப்படுகிறது. நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது இயேசுவிடமிருந்து வல்லமை நம்மை வந்து சேருகிறது என்பதற்கு இந்த பெண் ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறார். உடனே அவள் எழுகிறாள். இயேசு அவளிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, மகளை சமாதானமாய் போ. அவ்வளவுதான். 12 வருஷம் இருந்த பிரச்சனை அவளை விட்டு நீங்கியது. அவளுடைய நம்பிக்கையின் காரணமாக அவள் நலமடைந்தாள். அதே போலதான் தொழுகை கூட தலைவர் யாயிர், அவருடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறாள். இயேசுவை அழைத்து செல்கிற பொழுதே பாதி தூரம் வந்தவுடனே அவர்கள் சொல்கிறார், அவருடைய மகள் இறந்து விட்டாள். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். மார்க்கு 5:36, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாது. இந்த உலகம் சொல்கிறத நீ கேட்காத, என்ன நம்பு. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை குணமாக்க, உன்னுடைய மகளை குணமாக்க என்னால் முடியும். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாது. நீங்கள் நம்மளை பார்த்து அதான் சொல்கிறார். பல விதத்தை குறித்து, பல காரியங்களை குறித்து நீங்கள் அஞ்சுகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அஞ்சாதீர்கள், உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். உடனே இயேசு அங்கே சென்று அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். அப்போது நம்புகிறவருக்கு எல்லாம் இங்கே நிகழ்கிறது. இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்பிக்கைக்கு சான்றாக. பிரியமானவர்களே,
எனக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை உண்டா என்று சிந்தித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நமக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் கடந்து இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழுகிற பொழுது நாம் அக்கறைக்கு செல்வோம், நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி செல்வோம், நோயிலிருந்து நாம் நலம் அடைவோம், நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் கடவுள் நிறைவேற்றுவார் என்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய நம்பிக்கையின்மை நீங்கி நாம் நம்பிக்கையிலே வளர ஆண்டவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை இப்பொழுது சமர்ப்பிப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவரத்தார் அனைவரும் தங்கள் வாழ்வில் இறைமகனை வாழ்வாக்கி அவரை பிறரோடு பகிர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் எங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பான கிறிஸ்துவை அணிந்து கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பினோரை கைவிடாத இறைவா, எமது நம்பிக்கையின் உச்சமான நாசரேத்து இயேசுவை பற்றி பெருமிதம் கொள்ளும் நாங்கள் நாளும் பொழுதும் அவரையே நம்பி அவருக்கு ஏற்புடையதை மட்டும் செய்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, சிறு மந்தையாகிய நாங்கள் எதற்கும் எவருக்கும் அஞ்சிடாமல் எம்மோடு எம் இயேசு இறைவன் இருக்கின்றார் என்ற உறுதியோடு வாழ்ந்திடவும் எம்மை உமது ஆட்சியில் உட்படுத்த திருவுளம் கொண்ட உம்மை வாழ்த்தவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, மாதா தொலைக்காட்சியை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இதனை வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்கள் மற்றும் நன்கொடையாளர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட பல மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, ஆழ்ந்த நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை உமது பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். ஏற்ற வேளையிலே பதில் தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ,
எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலியான புனித மகதலா மரியா, இவ்வுலகிலும் குகண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்பிக்கை என்னும் வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நிலைத்திருந்தால் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பத்தில் வாழும் எங்கள் இயேசுவே, என்னுள்ளம் வாழும் எங்கள் இயேசுவே, அப்பத்தில் வாழும் எங்கள் இயேசுவே, என்னுள்ளம் வாழும் எங்கள் இயேசுவே, நீரானே சந்தோஷம், நீரானே எல்லாமே, நீரானே சந்தோஷம், நீரானே எல்லாமே, என்னோடு தங்கும் இயேசுவே, என்னோடு தங்கும் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரை அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயத்தில் இரக்கம் உண்டு, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே,